பகல்ல 105 டிகிரி வெயில்ல வேலை செஞ்சுட்டு டயர்டா வந்து படுக்கிறப்போ நள்ளிரவுல திடீர்னு கரண்ட் கட்டானா எப்படி இருக்கும்? பகல்ல கொளுத்துற வெயில விட நள்ளிரவுல வர திடீர் பவர் கட் தான் இப்ப சென்னை மக்களோட பெரிய கவலையா இருக்கு. ஆனா மின்வாரியம் ஏன் திடீர்னு நள்ளிரவுல கரண்ட் கட் பண்ணணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான தொழில்நுட்ப காரணம் என்ன? யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான 3 காரணங்களை இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. சென்னையில அம்பத்தூர், முடிச்சூர், ஐயப்பந்தாங்கல், ஆவடின்னு பல பகுதிகளில் இந்த கோடை காலத்துல நள்ளிரவு நேரங்கள்ல திடீர்னு மின் தடை ஏற்படுது. பகல்ல பராமரிப்பு பணிகளுக்காக கரண்ட் கட் பண்ணா கூட மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு கரண்ட் கட் ஆகுறப்போதான் வீட்டுல இருக்கிற வயசானவங்களும் சின்ன குழந்தைங்களும் தூங்க முடியாம ரொம்பவே தவிக்கிறாங்க. முக்கியமா அடுத்த நாள் காலையில வேலைக்கு போக வேண்டியவர்களுக்கு தூக்கம் இல்லாத பெரிய தலைவலியா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. சரி, ஏன் இப்படி வந்து நைட்ல கரண்ட் கட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? முதலாவதாக காரணம் பீக் அவர் ஓவர்லோட். பகல் முழுக்க ஆபீஸ் வெளியில போயிட்டுன்னு வர மக்கள் ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் நள்ளிரவு 11 மணிக்கு மேலதான் எல்லாரும் ஒரே நேரத்துல ஏசி ஆன் பண்றாங்க. இதனால சென்னையோட மின்சார தேவை பீக் டிமாண்ட் வரலாறு காணாத அளவுக்கு திடீர்னு உச்சத்தை தொடுது. உங்க ஏரியாவில் இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இந்த அதாவது சடன் லோடு தாங்க முடியாம அதோட சேஃப்டி ஃபியூஸ் கட் ஆயிடுது. இதுதான் திடீர் மின் தடைக்கு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா கேபிள் ஹீட்டிங். சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல பூமிக்கு அடியில தான் மின்சார கேபிள்கள், அதாவது அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் தான் போகுது. பகல் முழுக்க நிலத்தடி சூடு ஒரு பக்கம், ராத்திரியில அதிகப்படியான மின்சாரம் பாயறதால ஏற்படுற உள்நாட்டு சூடு இன்னொரு பக்கம். இந்த 2 வெப்பமும் சேரும்போது கேபிள்கள் ஓவர் ஹீட் ஆகி ட்ரிப் ஆகிடும். அப்படி ஆகலைன்னா கேபிள் வெடிச்சு பெரிய விபத்தாகிவிடும். இதை தடுக்கத்தான் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பவர் கட் பண்ணுது. மூணாவது காரணம் என்னன்னா, இந்த ஓவர்லோட்னால வோல்டேஜ் ரொம்ப குறைஞ்சு லோ வோல்டேஜ்னால ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே பாழாகாம இருக்கும், பவர் கட் ஆகுது. மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி இந்த கோடைகால சவாலை நம்ம ஒன்னா கடக்கணும். இந்த பயனுள்ள தகவல்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.